Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னாக்கா இந்த வேர்டில் இருக்கிற எக்ஸ்டெண்ட், அதாவது இங்கே வந்து நம்ம ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டைரக்டரி பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைரக்டரி வச்சு நம்ம டைரக்டரியை பேஸ் பண்ணி பக்கெட்டில் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து ரீஹேஷிங் என்ன பண்ண போகிறோம், டேபிள் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னா டேபிள் சைஸை டபுள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பக்கெட்டில் டேட்டா செலக்ட் பண்ணுறோம். பக்கெட்டில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டைரக்டரி வந்து அதோட எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் வந்து extendable hashing அப்படின்னு சொல்கிறாங்க. It is a dynamic hashing method where in directories and buckets are used to hash data. Directories and buckets யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, directories and buckets தான். The directories store address of the buckets in pointers and ID is assigned to each directory which may change each item when directory expansion takes. அதாவது டைரக்டரியில் வந்து டைரக்டரி வந்து பக்கெட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும். இதான் வந்து டைரக்டரி. ஓகேவா, டைரக்டரி வந்து பக்கெட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும். புரியுதா? இது வந்து பக்கெட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஹேஷ் த ஆக்சுவல் டேட்டா. டேட்டாவை ஹேஷ் பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்கும், பக்கெட்ஸ் இருக்கும். பக்கெட்ஸ் தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இதோடைய ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். இது வந்து டேரக்ட்லி, இது வந்து பக்கெட். அது வந்து இது ஒன்றும் ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். 0 1 அப்புறம் 001 01 1011 அப்புறம் 000 001 அந்த மாதிரி வருதுல்ல. ஸோ இதை மாதிரி நம்பர் போடுறது தான் இது. ஓகே, இதில் வந்து ஒரு இங்கே வந்து 10 1 and 2 அந்த மாதிரிலாம் வரும். அது இது பேர் வந்து குளோபல் டெப்த்து, இங்கே வந்து லோக்கல் டெப்த்து. இங்கே வந்து 4 இருக்குல்ல, 00 01 101 4 இருக்கிறதுனால இதோடைய குளோபல் டெப்த் வந்து 2. இப்போ வந்து 0 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா, வந்து 0 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோடைய குளோபல் டெப்த் வந்து 1 தான். ஓகேங்களா? இப்போ 0 1 போது இங்கே ஒரு 2 தான் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து குளோபல் டெப்த் 1 இருக்கும், இதுக்கும் லோக்கல் டெப்த் வந்து 1 இருக்கும். ஓகேங்களா? இது இதோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அனலைஸ் டேட்டா எலமெண்ட்ஸ் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு பைனரி ஃபார்ம். Based on the LSB of the binary form, store the data into the bucket until the bucket is filled. அதாவது வந்து ஒரு டேட்டா, நான் இங்கேயும் வந்து டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைனரி ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிக்கணும். பைனரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணாதெல்லாம் 0ல் முடியும். இந்த மாதிரி முடியாது தானே, இது LSB தானே. ஸோ LSBயை பேஸ் பண்ணி MSB பேஸ்ட் ஆன் தி MSB. ஓகேவா, MSB. ஓகே, MSBயை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸ் வந்து பக்கெட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, MSB பேஸ் பண்ணி பக்கெட் டேட்டா ஃபில் பண்ண போகிறோம். ஒருவேளை அந்த பக்கெட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் த குளோபல் டெப்த் அண்டு ரிப்பீட் ஸ்டெப் 2 அண்டு ஸ்டெப் 3. ஓகேவா, ஒருவேளை பக்கெட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து 0 1 வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த பக்கெட்டுடைய அதோடைய சைஸ் வந்து சைஸ் ஃபுல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறோம், டேரக்டரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கல. எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்க்கு பக்கெட் சைஸ் வந்து நம்ம 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, கொடுத்துருக்க லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஃபார்மில் மாற்றணுமா எல்லா நம்பர்ஸையும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஃபார்மில் மாற்றிக்கலாம். இப்போ பைனரி ஃபார்ம் அது தெரியும்ல, 16. ஸோ 16 வந்து 2 வந்து ரிமைண்டர் 0 ஓகேங்களா. இப்போ இதான் வந்து பைனரி ஃபார்ம். ஸோ 16 பைனரி ஃபார்ம் வந்து 1000. ஸோ இது வந்து 16 பைனரி ஃபார்ம். ஸோ அதே மாதிரி எல்லா நம்பர்ஸுமே ஃபஸ்ட் வந்து பைனரி ஃபார்ம் போட்டுக்கணும். ஸோ 4 போட்டோம் அப்படின்னாக்கா 1000 வருமா. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரும் கண்டுபிடிக்கணும். எல்லா நம்பரும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா பைனரி ஃபார்ம் வந்து வச்சுக்கணும். பைனரி ஃபார்ம் வச்சுக்கிட்டு 20 வரும். இதே மாதிரி பைனரி ஃபார்ம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே. வந்து 4. அடுத்து வந்து 6 பைனரி ஃபார்ம் வந்து 00 110. ஆக்சுவலாக வந்து மேட்ச்சில் அதிகமாக நம்பர் இருக்குது, 5 இருக்கா. ஸோ வந்து 5 இருக்கும் நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ அதனால் ப்ரீவியஸாக அது 2 0 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 10க்கு வந்து 01 0 வருமா. அடுத்து வந்து 22க்கு வந்து 10 அப்புறம் 24 11000. ஓகேங்களா. அடுத்தது 31 111. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அதோடைய பைனரி ஃபார்ம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டேரக்ட் இருக்குது. இப்போ டேரக்ட் வந்து 01. ஓகேங்களா, வந்து டேரக்ட் இருக்குது. இதோடைய குளோபல் டெப்த் வந்து 1. ஓகேங்களா, லோக்கல் டெப்த் பார்க்கணும் இருக்கு. பக்கெட் சைஸ் வந்து பண்ணிக்கலாம். பக்கெட் சைஸ் வந்து 3 வச்சுக்கோம். 3 வச்சோன்னா 3க்கு மேலே டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பக்கெட்டு லோக்கல் டெப்த் வந்து 1, லோக்கல் டெப்த் வந்து 1. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து MSB பார்க்கணும். MSB பார்க்கும்போது
எனது 0ல் முடிஞ்சது அப்படின்னாக்கா இங்கே ஸ்டோர் பண்ணோம், 1ல் முடிஞ்சது அப்படின்னாக்கா இங்கே ஸ்டோர் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 16 பார்க்குறோம். 16 வந்து 0ல் முடியுது, ஸோ இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது 4 பார்க்குறோம். 4 பார்த்தோம்னாக்கா 4 0ல் தான் முடியுது, ஸோ அது இங்கே தான் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து வந்து 6 பார்க்குறோம். 6 வந்து 0ல் தான் முடியுது, ஸோ இங்கே தான் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது 22 பார்க்குறோம். 22 பார்க்கும்போது 22 வந்து 0ல் தான் முடியுது, ஆனால் பக்கெட் சைஸ் வந்து 3 ஆகும். ஸோ இங்கே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், இது இப்போ தான் வந்து டைரக்ட்லி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ டைரக்ட்லி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா குளோபல் டெப்த் வந்து 2ஆக மாறுது. 2ஆக மாறிடுச்சுன்னா 0 0 0 1 1 0 1 1, ஓகேங்களா? இப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ வந்து குளோபல் டெப்த் வந்து 2, ஓகேங்களா? குளோபல் டெப்த் வந்து 2. இப்போ வந்து 0 0 இங்கே வந்து ஸோ நம்ம வந்து 0வில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இன்னும் 1 வந்து ஸ்ப்ளிட் ஆகலை. ஸோ 1க்கு வந்து நம்ம வந்து ஒரே எடுத்து வச்சுக்கோம். அதுக்கு வந்து லோக்கல் டெப்த் வந்து 1 தான். இது ரெண்டுத்துக்கும் 2, ஏன்னா இதுதான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இப்போ அடுத்தது 0 0ல் முடியுது மட்டும்தான் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து 16 பார்த்தோன்னா 0 0 முடியுது, ஸோ இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்தது ஓகே, இப்போ வந்து 16 வந்து 00ல் முடியுது, ஸோ 16 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து 00ல் முடியுது, ஸோ 4 இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னது 24 வந்து 00ல் முடியுது, ஸோ வந்து 24 இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 1, அடுத்தது வந்து 10ல் முடியுது பார்க்குறோம். ஸோ 10 முடியுது, ஃபஸ்ட் வந்து 6 முடியுது, ஸோ வந்து 10க்கு மேலே வந்து 6 ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது 22 முடியுது, 22 வந்து 10ல் முடியுது, ஸோ 22 ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் வந்து 10 வந்து 10 முடியுது, ஸோ அதையும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்னது 31 என்னது 13 வேல்யூ வந்து 41, ஸோ வந்து அது வந்து 11ல் முடியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னும் 1க்கான பக்கெட்டை வந்து பிரிக்கலை, ஸோ அது வந்து அப்படியே இருக்குது. ஸோ வந்து 31 ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னது 7 வந்து 11ல் முடியுது, ஸோ 7 இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வந்து 9 வந்து 1ல் தான் முடியுது, ஸோ அதையும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வந்து 20, ஸோ வந்து 20 ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து 20யோட வேல்யூ வந்து இது 10 100, ஸோ அது வந்து 00ல் முடியுதா. ஸோ இங்கேயும் வந்து டைரக்ட்லி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஏன்னா பக்கெட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ வந்து டைரக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிடும். எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கே வந்து குளோபல் டெப்த் வந்து 3, ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இன்னும் 1க்கான பக்கெட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம இன்னும் பிரிக்கவே இல்லை. ஸோ 1 எல்லாத்தையும் சேர்த்து 1 முடியுது, 01 முடியுது, 11 முடியுது, 01 முடியுது, ஸோ 11 முடியுது. இது இந்த 1க்கு எல்லாம் முடியுது சேர்த்து எல்லாத்தையும் வச்சு ஒரே பக்கெட் தான், ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து பக்கெட் இன்னும் ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஸோ அதோடைய லோக்கல் டெப்த் வந்து 1. அடுத்தது வந்து 2ல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வருதில்ல, 10 முடிது வருதில்ல. இப்போ 10ன்றது இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா. ஸோ வந்து 10ல் முடியறதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், அங்கேயும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஸோ 10ல் முடியுதும் 110ல் முடியறதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரே பக்கெட்டாக போட்டோம், அங்கேயும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகலை. நமக்கு ஓவர்ஃப்ளோ இங்கே இந்த பக்கெட்டில் தான் நடந்துச்சுங்க, 000 பிரியுதுல அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்ப்ளிட் ஆகும், 000வும் 100 பிரியும். ஸோ வந்து அதுக்கு தான் வந்து 000 என்னது 16 வந்து 000ல் முடியுது, 24 வந்து 000ல் முடியுது, ஆனால் 4 வந்து 100ல் முடியுது, 4 வந்து 100ல் முடியுது, 20யும் 100ல் முடியுது. இது இருக்குது 20யும் 100ல் முடியுது. ஸோ இது வந்து இதுக்கானது. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பிரிஞ்சிருக்குல்ல, அதுக்கு வந்து லோக்கல் டெப்த் 3 பிரியாமல் இருக்குல்ல, 0ல் முடியுது, 2 பிரியாமல் இருக்குல்ல, 10ல் முடியுது. ஸோ அது வந்து அதோடைய லோக்கல் டெப்த்து 2. ஸ்டார்டிங்லேருந்து பிரியவே அதோட லோக்கல் டெப்த் 1, அடுத்து பிரிஞ்சது 2, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பிரிஞ்சது 3. ஸோ இதான் வந்து எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.